Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து ஒரு போட்டி பால், அதாவது தர்மாகோல் பால் சொல்லுவாங்க. இது மாதிரி பாக்கெட் வந்து நம்ம டைலரிங் பொருள்லாம் வாங்குறோம் இல்லையா, அங்கே கிடைக்கும். இது மாதிரி பாலில் ஒரு 3 சைஸ் இருக்கும். ஒன்று பெருசு, ஒன்று கொஞ்சம் குட்டி, கொஞ்சம் மீடியம் சைஸ். எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இருக்கும், ஒரே சைஸில் வராது. அதில் வந்து நம்ம இன்றைக்கி பால்ஸ் வந்து செய்ய போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து இதில் பால்ஸ் வந்து கோல்டு கலர் அது செஞ்சது வச்சுருக்கேன். இது மாதிரி பால்ஸ் வந்து நம்ம கட்டி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து மேக்ஸிமம் கொஞ்சம், அதாவது நிறையா தேவைன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் எவ்வளோ போதும். ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு தேவைப்படும். ஃபுல் நெக்கு பண்ணும்போது நமக்கு நிறையா தேவைப்படும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30-40 கூட தேவைப்படும். அப்போ ஸ்லீவுக்கும் செய்யணும் இல்லையா, அதனால் நான் வந்து இது ஒரு சில்க் காட்டன் ப்ளவுஸு ஒரு 1/4 மீட்ரு வாங்கியிருக்கேன். 1/4 மீட்ரு வந்து 25 ருபீஸு. இது மாதிரி வந்து எல்லா இடத்துட்டையும் கொடுத்துட மாட்டாங்க. நம்ம ரா மெட்டீரியல் மாதிரி வாங்குகிறோம் இல்லையா, அடிக்கடி வாங்குகிறோம் அப்படின்றப்போ கொடுப்பாங்க. நான் வந்து கண்டினியூவாக ஒரே கடையில் தான் வாங்குவேன். த்ரெட்டு வாங்குறது, லைனிங் வாங்குறது எல்லாமே ஒரே கடையில் தான் வாங்குவேன். அதனால் நான் வந்து 1/4 மீட்ரு கேட்கும்போது கொடுப்பாங்க. சில கடையிலெல்லாம் வந்து 1/4 மீட்ரு தரவே மாட்டாங்க. 1/2 மீட்ரு எடுத்துக்கோங்கன்னுவாங்க. 1/2 மீட்ரு எடுத்து என்ன பண்ண முடியும், வேஸ்ட்டு தானே நமக்கு. அதனால் நான் 1/4 மீட்ரு எடுத்துக்கிறது. அதே மாதிரி நீங்கள் கண்டினியூவாக ஒரு கடையில் வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நமக்கு வந்து சரி வாங்குறாங்கன்றதுக்காக நம்ம கேட்கும்போது இந்த 1/4 மீட்ரு கிளாத்லாம் கொடுப்பாங்க. சில கடையில் சுத்தமாக தரவே மாட்டாங்க. இது மாதிரி கிளாத் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம ஒரு கிளாத்தை தான் பண்ண போகிறோம். நிறையா பண்ணி காமிக்கல, நான் உங்களுக்கு ஓரளவுக்கு காமிக்கிறேன். நான் வந்து மீடியம் சைஸ் வந்து எடுத்திருக்கேன், ரொம்ப பெருசு கிடையாது, மீடியம் சைஸு. இதை இது மாதிரி நீங்கள் எல்லா சைடும் ஃபோல்டு பண்ண மாதிரி பண்ணிடணும். பண்ணிவிட்டு ஒரு த்ரெட்டு எடுத்து நம்ம இது பூ கட்டுவோம் தெரியுமா, அது மாதிரி தான் நல்லா இது ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட்டு ஒரு 2 சுற்று இல்லை 3 சுற்று இது மாதிரி சுற்றிட்டு இது மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கணும். ஒரு 2 தடவை டைட் பண்ணால் போதும், ஓகேவா. ரொம்ப அழகாக வந்துடும், நீட்டாக அழகாக இருக்கும். இது வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது தான் இது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். இதே மாதிரியே நம்ம வந்து இப்போ இதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் பாரு, இவ்வளோ கிளாத்லேயும் நம்ம பண்ணணும். இதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ப்ளவுஸுக்கு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சாரியும் ப்ளவுஸு வந்து எந்த டிசைன் பண்ணுறதுனால நான் சாரியும் ப்ளவுஸும் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை நான் பொறுமையாக தான் பண்ணணும். எல்லாத்தையும் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து சாரி இந்த கலரு நான் ஆல்ரெடி இப்போது அப்லோட் பண்ணணும் அந்த வீடியோ. இதில் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து சாரியில் அட்டாச் பண்ணுற வீடியோ வந்து இப்போ தான் எடுத்திருக்கேன் நான். இதுக்கப்புறம் தான் அப்லோட் பண்ணணும். இது மாதிரி அட்டாச் பண்ணோம். சாரியில் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்து வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்க வந்து ப்ளவுஸ் வந்து சாரியிலேருந்து கிழிச்சதுனால அவங்களுக்கு சுற்றளவு பத்தலை. அதனால் நான் வந்து அதை தனியாக எடுத்திருக்கேன். இது வந்து ப்ளவுஸ் அதுலேருந்து கிழிச்சது தான், கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணலை, நாளைக்கு தான் பண்ணணும். இன்றைக்கி வந்து ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். இதில் வந்து க்ரீன் கலர் கொடுத்தா நல்லா இருக்காது, இந்த கலருக்கு க்ரீன் கலர் கொடுத்தா நல்லா இருக்காது. ஏன்னா இதே கலரில் கூட சாரீஸ் இருந்துச்சுன்னா நம்ம வேர் பண்ணுறதுக்கு கஷ்டமாக போயிடும். இது கூட க்ரீனோ இல்லை இதே சேம் கலரோ கொடுத்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது மாதிரி கோல்டு கலர் கொடுத்தா உங்களுக்கு நல்லா இருக்குன்றதுனால தான் நான் வந்து ஒரு 1/4 மீட்ரு இந்த கலர் கரெக்டாக சாரியை எடுத்துகிட்டு போய் வச்சு தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு 1/4 மீட்ரு வாங்கியிருக்கேன். இது வந்து இது மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த தர்மாகோல் பால் வச்சு ஃபோல்ட் பண்ணி செய்ய வேண்டியது தான். நான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படின்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்களும் இதே மாதிரியே தர்மாகோல் பால் வச்சு நீங்கள் ஒரு ப்ளவுஸ் வந்து கட்டிங் போட்டு பாருங்கள். கட்டிங் ஆல்ரெடி நான் வந்து லைனிங் ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம பேக் போர்ஷன் மட்டும் ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம். பேக் போர்ஷனில் நான் 16 இன்ச்சு ஹைட்டு, அதாவது ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து 16 இன்ச்சு எடுத்திருந்தேன். கடைசியில் ஸ்டிச் பண்ணும்போது கிளாத் பார்த்தோன்னா கொஞ்சம் முன்ன பின்ன டிஃபர் ஆச்சு. அதனால் நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது கீழே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலான்னு சொல்லி விட்டுட்டேன். மொத்தமாக ஹைட்டு 15, 10 இன்ச்சு செஸ்ட்டு, 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்காக, 6 இன்ச்சு வந்து ஆம்கோலு, 9.5 இன்ச்சு வந்து
நெக்கோட ஹைட்டு. மேலே 2.5 இன்ச்சு நான் வந்து நெக்கு இது பண்ணியிருக்கேன். கீழே 3 இன்ச் கொடுத்துருக்கேன். ஏன்னா கீழே கொஞ்சம் வளைவாக இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்குன்றதுனால நான் வந்து அதாவது இது திருப்புற மாடல் கிடையாது, நெக்கு திருப்பக்கூடாது. அப்படியே நெக்கை வந்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சுற்றி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து பால்ஸ் வச்சு தைக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் பால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறது. கொஞ்சம் கான்ட்ராஸ்டான கலரில் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதாவது ப்ளவுஸ் ஒரு கலரும் அதாவது பால்ஸ் ஒரு கலரும் இருந்தாலும் நல்லாயிருக்கும். சேம் கலராக இருந்தாலும் நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக அழகாக தெரியும். உங்களுக்கு நெக் போர்ஷனில் பார்க்குறதுக்கு நல்லா டீப்பாக கொஞ்சம் வச்சோன்னா நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் மேல் நெக்கு தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஹைட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. எவ்வளோ ஹைட்டு உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹைட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. அப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு நீட்டாக க்ளீனாக இருக்கும். நான் ஃப்ரண்ட்டு பேக்கு பட்டி ஐப்பட்டி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணிவிட்டு ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுறது. மேலே வந்து 1/2 இன்ச்சுக்கு ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிடுறேன். 1/2 இன்ச்சுக்கு குறைச்சா ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணாதீங்க. 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம பால்ஸ் எல்லாம் ஒரு 40-50 பால் கிட்ட நான் ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா ஸ்லீவுக்கும் தேவை இல்லையா, அதனால் நான் வந்து 40-50 பால் ரெடி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் அதுதான். அதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் டக்குன்னு அடுத்தது பண்ணுறதுக்கு. நான் 1 சைடு ஃபுட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் டபுள் சைடு ஃபுட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். எனக்கு இது ட்ரெயின் அப் ஆகிட்டதுனால என்னால் அதில் மாற்றிக்க முடியல, அதனால் நான் அதையே ஃபாலோ பண்ணுறேன். கரெக்டாக நெக்லேருந்து ஒரு பாயிண்ட் 1 இன்ச்சுன்னு நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து முன்ன பின்ன தெரியாது. 3/4 இன்ச்சோ இல்லை அதுக்கு மேலேயோ போயிடாது. எங்கே ஸ்டிச் பண்ணணுன்றதை வந்து நீங்கள் லைன் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கரெக்டாக ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கோம்ல 1 இன்ச்சுக்கு கேப் விட்டு அந்த இடத்துட்ட வரும்போது நீங்கள் அந்த பால்ஸை வச்சிடணும். அது மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நகராது. நம்ம என்ன பொசிஷனில் எந்த மாடலில் தைக்கிறோமோ அதே மாடல்லே நமக்கு சேமாக அப்படியே கிடைக்கும். நீங்கள் அப்படியே அடிச்சு விட்ட மாதிரியோ இல்லை பாயிண்ட் பண்ணாமலோ தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது ஒன்று வந்து அதிக அளவோ ஒன்று வந்து அளவு கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இது மாதிரி வந்து எவ்வளோ வேணும், ரொம்ப நெருக்கமாக வேணுமா இல்லை கொஞ்சம் கேப் விட்டு வேணுமான்றதை நீங்களே டிசைட் பண்ணிவிட்டு இது மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி ஸ்டிச்சிங் வந்து எந்த இடத்துல பண்ணணுன்றதையும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும். நான் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஸ்டிச் பண்ணதை நான் போட்டிருக்கேன். இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபுல் நெக்கும் நான் பண்ணியிருக்கேன். ஒரு சைடு வந்து எப்பயுமே ஒரு சைடு பண்ண மாட்டாங்க இல்லையா, அது மாதிரிலாம் இல்லை. இப்போ எக்ஸ்ட்ராவாக அந்த கிளாத்துக்கு பிறகு வெளியே தெரியுது பாருங்கள், அதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா பார்க்க நீட்டாகவும் இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப தடிமனாக தெரியாது. நான் ஒரு 1.25 இன்ச்சுக்கு கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். கிராஸ் பீஸ் ஸ்டிச்சிங்லாம் நான் வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் என்னோடய சேனலில். இருந்தாலும் இன்னொரு தடவை நீங்கள் பாருங்கள் எப்படி கிராஸ் பீஸ் ஸ்டிச் பண்ணணுன்னு. இதுக்கெல்லாம் ஸ்ட்ரைட் பீஸ் எடுக்கக்கூடாது, கிராஸ் பீஸ் தான் யூஸ் பண்ணணும். நெக்குக்கு மேக்ஸிமம் கிராஸ் பீஸ் தான் எடுக்கணும். ஒரு சைடு ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்ளே மடிச்சுட்டு அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இது 1 சைடு ஃபுட்டுன்றதுனால அழகாக உங்களுக்கு தள்ளிக்கிட்டு வந்துடும். கரெக்டாக அந்த பால்ஸ் மட்டும் தெரிகிற மாதிரி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணணும். அப்போ தான் வந்து பாலோட அந்த டிசைன் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். எண்ட் பண்ணும்போதும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் மடித்து உள்பக்கம் விட்டு தைக்கணும். மேலே ஒரு படிமான தையல் போட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். பார்க்குறதுக்கு அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும். மேலே ஒரு ஸ்டிச் போட்டு உள்ளே வந்து 2 மடிப்பு மடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அழகான ஃபோல்டிங்கில் பக்காவாக உங்களுக்கு தெர்மாக்கோல் டிசைன் கிடச்சிரும். நீங்கள் இதே மாடலில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.